மற்ற ஆள் சொன்னால் அதை கண்டுக்கிற மாட்டாங்க. அவர் சொன்ன உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவரோட புயற்சி, அவரோட உயரம். உங்களுக்கு கமல் ரொம்ப பிடிக்குமா? கமல் சார் பிடிக்கும் சார். கமல் சார் மாதிரி நடிச்சு கேட்டுங்க. கமல் சார் மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக 3ஆம் பிறை கமல் சார் மாதிரி அந்த இது வச்சு பண்ணுவார்ல சார். விஜய் விஜய் ராமா ராமா விஜய் 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 விஜய். வேற எந்த நடிகர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பிடிக்கும் சார். தனுஷனா பிடிக்கும், அஜித் சார் பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். யாரெல்லாம் சந்திச்சிருக்கீங்க? எந்தெந்த நடிகர்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க இது வரைக்கும்? சில நடிகர்களாக வெளியில் சொல்ல முடியாது. ஏன்? அது கான்ஃபிடென்ஷியல் சார். அப்படியா? ஆர்ஜே பாலாஜி உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருக்காரா? பாஸ் சார். அப்போ பேசியிருக்காரு. இல்லை, பாஸின்டே கொஸ்டின். அப்போ நாங்களே புரிஞ்சிக்க வேண்டியதான் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பாஸ். ஓகே, சரிங்க சார். இப்போ நீங்கள் இந்த மாதிரி பல இடங்களில் நடிச்சு காட்டுறீங்க, பல இடங்களில் ரீல்ஸ் போடுறீங்களா? அப்போது அந்த நடிகர்களை மாதிரியே பண்ணும்போது அந்த நடிகர்களுடைய ரசிகர்கள் உங்கள் மேலே கோவப்படுவாங்களா? சந்தோஷம் தான் சார் படுவாங்க. இப்போ 3 படம் தனுசு நான் நடக்கிறதுலாம் ஐகானிக் சீனாக தான் எடுத்து பண்ணுவேன். இதெல்லாம் தப்பு கிடையாது இல்லையா? ரசிகர்கள் வந்து ஒரு சீனை ஒரு திறமையான கலைஞன் வர வர ரசிகர் நீங்களே பார்த்துருப்பீங்க, தலையை தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். எங்கே போனாலும் ஆரவாரம். ஏசுன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி சார் படத்தில் கிளைமாக்ஸ் சீனில் வந்து கத்தி தேட்டரை கிளின்னு கிழிச்சிட்டாங்க பசங்க. அப்படி நம்மளை ஆரவாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். இந்த இப்போ அவரை தெரியும், வந்து இறங்குற ஆட்டோவில் நம்மளை பற்றி தெரியும், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறார் ஆட்டோக்காரரு. எல்லாருக்குமே நம்மளை தெரியுது. நம்ம தெரியாத நபரில் வருவாங்க, நம்மளோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம மேலே பிரியமாக இருக்காங்க. நிறைய ஸ்கூல் ஈவெண்ட்ஸ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன், காலேஜ் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். ஓகேங்களா? ஸ்கூலு காலேஜ்லாம் எல்லா நபரையும் கூப்பிட மாட்டாங்க, ஃபேமஸான நபரும் கூப்பிட மாட்டாங்க. குவாலிஃபிகேஷன் படிப்பு கூப்பிடுவாங்க, நல்ல கேரக்டர், அங்கேயும் போய் நடிச்சு காட்டுறோம். நிறைய ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்ட்டாக குறைஞ்ச காலம் சார். 10 மாதத்துக்குள்ள அந்த லெவல் வந்திருக்கேன் சார். நான் யூடியூபர்லாம் கிடையாது, வெறும் இன்ஸ்டாகிராமில் திறமையை காமிச்ச நபர். ஸோ திறமையான நபர்கள் வரப்போ நல்ல மரம் இருக்கு இல்லையா, காய்ச்சி கொள்ளுங்கிற மரத்தை, பச்சை மரத்தை கல்லடி நிறைய ஒழுகும். இதே பட்டு போன மரத்தை யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால தான் இப்போ இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாமே பின்னாடி உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த ஐடியா அடிக்கிறாங்க பண்ணுறாங்க சார். நிறைய அந்த நேரம் எது வியூஸ் போகும், என்ன அதாவது ஓப்பனாக சொல்லுவா, நல்ல எஜுகேட்டடு, நல்ல பர்சன், நல்ல தரமான ஆட்கள் அதை பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பொறாமை உள்ளவங்க, போட்டி உள்ளவங்க, கண்டென்ட்டுக்காக பண்ணால் கண்டென்ட்டுக்காக. உங்களுக்கே என்னை பற்றி தெரியும் சார், பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இப்போ நம்ம 2 பேருக்குமே ஏதாவது ஒன்று டக்கு நேரம் முட்டிடுவேன் மீன்ஸ் நமக்கு நாயம் இருந்தா. இப்போ நீங்கள் கேட்குற கொஸ்டின் எதுவுமே அநியாயம் கிடையாது. நாமே கேட்குறீங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் பக்கா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சார். கண்டென்ட்டுக்கு இதுபட்ட நபர்கள் கண்டென்ட்டுக்காகவோ எதுக்காகவுமே அடிமையாக மாட்டாங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுருப்போம். நம்ம கொள்கை வந்து சிதைக்கப்படுற காரணங்கள், நம்மளை இது பண்ணுற காரணங்கள் அந்த மாதிரியான கேரக்டர் நான். பட் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் கிடையாது. இத்தனை பேர் பண்ணியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங் மைண்டாக இருக்கேன்னு பாருங்கள். இல்லைப்பா, நான் பண்ணுறது கரெக்டு, உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் நடிச்சு காட்டுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். என்னை ஒரு நபர் அவமானப்படுத்துகிறப்ப கூட சார், எல்லாரும் முன்னாடி சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சு காட்டுறேன்னு சொன்னேன். என்னை கிண்டலும் பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான டைரக்டர் உங்களை மாதிரி அறிவுபூர்வமானவங்க என்ன நினைப்பாங்க, நான் பாடுற அந்த பையன் இவன் கிண்டல் பண்ணி சிரிக்கிறான், அவன் எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுக்கிட்டு இருக்கான், நடிப்பு நல்லா இருக்குது. சிவாஜி கணேசன் சார் ஆக்டிங்லாம் ஈட்டியில் குட்டி அந்த இதை பாருங்கள் சார், மசில் கண்ட்ராக்ஷனை பாருங்கள். சால்ட்டாக பேசுகிறாங்க. ஒரு குண்டூசி குத்துனா நம்ம தாங்க மாட்டோம், நெஞ்சு ஈட்டியில் குத்துனா நம்ம சும்மா மசில் இங்கே பாருங்கள் சார், மசில்ஸ் எல்லாம் கண்ட்ராக்ட் ஆகும், பள்ளி உயிர் போகும், ஃபேஸ் மாறுமா மாறாதா, ஃபேஸ் மாறும் அப்படின்னா. அதாவது அந்த புடுங்குற சீன் இருக்குல்ல, புடுங்கி கடைசியில் சாகுறப்ப ஐபால் மேலே போய் வாய் ஓப்பனில் இருக்கும் சார். ரியாலிட்டியாக நம்ம நடிக்கிறோம். பரிதாபங்களில் கோபி சுதாகர் கூட உங்களை பற்றி வீடியோ அதான் ஓப்பனாக சொல்லிட்டியா. அவரை பற்றி எனக்கு ஆரம்பத்துலலாம் தெரியாது. இவர் 2வது டைமாக நம்மளை ட்ரோல் பண்ணி போட்டிருக்காரு. எப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸு கிளாஸ்மேட்ஸ்லாம் சொன்னது, டே அவர் பெரிய ஆக்டர்ஸை தான் ட்ரோல் பண்ணி போடுவாங்க, கமலஹாசன் பெரிய ஆளை தான் கை தச்சு பண்ணுவார். இப்படி அவர் உன்னைய தொட்டு போட்டிருக்கா அப்படின்னா இது உனக்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான். யாரா ஃபெமிலியர், ஃபேமஸ் இந்த மாதிரி ஆட்களை எடுத்து ட்ரோல் பண்ணுறது தான் அவருக்கு வேலையே. ஆனால் அவர் வேறு திட்டி வேறு போட்டிருக்காரு, இவங்களெல்லாம் ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னு. ஓப்பனாக சொல்லவா சார், அவங்களுக்கும் பொறாமைகள் இருக்கலாம்ல. இப்போ அவங்க வந்து பொதுவாக ஒரு சில பேர் சொன்னால், நான் யாருக்கும் குறிப்பிட்டு சொல்ல வரல, ஒவ்வொருத்தவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பண்ணுவாங்க. அடுத்தவங்கள ட்ரோல் பண்ணி வீடியோ போடுறவங்களும் டெவலப் ஆக முடியாது. நான் யாரையும் ட்ரோலெல்லாம் பண்ணி போடலை, ஆக்டிங்கே நடிச்சு காட்டுறோம் தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அது கூடிய விரைவில் உங்களுக்கு படத்துக்கு போவோம், சினிமா போவோம், ஃபேன் கிளப். அவங்க எத்தனை வருஷமாக அதில் இருக்காங்கன்னு தெரியல. நான் குறுகிய கட்டத்தில் எவ்வளோ ஃபேன்ஸை சார் சம்பாதிச்சிருக்கேன். ஒரு பெரிய ஸ்டாராகவே உருவெடுத்திருக்கோம். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மனசில் இருக்கத்தானே செய்யும். நான் தான் திருப்பி சொல்கிறேன், இல்லை நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் அப்படி பேச மாட்டாங்க. இடையில ஒரு தடவை இதுக்கு முன்னாடி அப்படி தான் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாரு. ஆனால் அவர் திட்டுறாரு, இன்டர்வியூ எடுக்கிற இங்கிலீஷ் தான் திட்டுறாரு. இவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களை சொல்லணும்டா. அதாவது ஓப்பனாக சொல்லவா சார், திறமை இருக்கிறனால தான் நீங்கள் எடுத்து போடுறீங்க. சும்மா எல்லாரையும் போய் திறமை இருந்தால் தான் முதல்ல எல்லாருக்கும் பப்ளிசிட்டி ஆகும்.
ஆக முடியும் சார். தப்பாக பப்ளிசிட்டி ஆகிறவங்களும் எல்லாரும் எடுக்க மாட்டாங்க சார். அந்த மாதிரி வந்தவங்க குறுகிய காலத்திலே போயிருக்காங்க. உங்களுக்கே தெரியும். நான் ஃபேமஸ் ஆனப்போ ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ட்ரெண்டில் இருக்க 2 மாதமும் 3 மாதம்னாங்க. ஒவ்வொரு நாளும் ஏறிக்கிட்டே போச்சு சார். அப்புறம் நீங்கள் இடையில ட்ரெண்டாக இப்படியே சொல்ல ஏறிக்கிட்டு போச்சே தவிர எனக்கு குறையவே இல்லை. ஓகேங்களா. ஆபாசம் எடுத்தவங்க, அசிங்கமாக பேசினவங்க, இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசினவங்க, வருமானம் வர்ற மாதிரி இருக்கும், ஒரு லெவல் ஒரு சர்க்கிள்லேயே இருப்பாங்க. நீதி, நேர்மை, சத்தியம் இருக்கிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னை பற்றி அவங்க மட்டும் இல்லை சார். நேற்று குக் வித் கோமாளியில் என்ன மாதிரி ஒருத்தர் போய் பண்ணி காமிச்சார். அதெல்லாம் நம்மளோட வளர்ச்சி. பெரிய பெரிய நடிகர்கள். குக் வித் கோமாளின்றது ஒரு பெரிய ஷோ. அதில் வந்து என்ன மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒருத்தர் போட்டு வந்து முகமெல்லாம் பண்ணி வேஷமே போட்டு வந்திருக்கா. அப்படி இது எவ்வளோ பெரிய விஷயம். அதான் அந்த நடிகரே ரொம்ப நாள் ஃபீல்டில் இருக்காரு. அவரே எடுத்து பண்ணுறப்ப எனக்கு பெருமை. ஏன்னா என்கிட்ட எல்லாரும் அதை தான் சொன்னாங்க, தலைவரே உங்களை மாதிரி மிமிக் பண்ண நடிகர் உங்களுக்கு முன்னாடி இருக்காரு, சீனியர், அவரே உங்களை மாதிரி எடுத்து பண்ணி காட்டும்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த லெவல் உங்களோட பாப்புலாரிட்டி. அதெல்லாம் நல்ல மனிதர்கள் உள்ளவங்க யாரையும் திட்ட மாட்டாங்க சார். இன்டர்வியூ எடுக்கிறவங்கலாம் முட்டாள்கள் கிடையாது சார். நிறைய பேர் என்னை இன்டர்வியூ எடுனாலும் யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க, இந்த பையன் இன்டர்வியூனால தான் எனக்கு அதிக ஃபேமும் கிடச்சிச்சு. இன்டர்வியூவில் நடிச்சு காட்டுறது, ரீல்ஸ் போடுறதை தாண்டி ஒவ்வொரு சேனலையும் நான் பண்ணுறப்போ ஒவ்வொரு சேனலோட வியூவர்ஸையும் நான் கேட்ச் பண்ணியிருக்கேன். இதை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ண பாருங்களே. ஒவ்வொருத்தவங்க இன்டர்வியூவில் என்னென்னமோ பேசுவாங்க. நான் ஆக்டிங் செஷனுக்காகவே போவேன் சார். அதில் தான் அந்த பையன் சொன்ன பாருங்க, அவங்கள மாதிரி நடி, சூர்யா மாதிரி நடின்னு உங்களை தூக்கி வச்சு கொஞ்சமான்னு கேட்டா. அப்படி ஆமாம், நடிப்பு திறமையை காட்டுறதுக்காக தான் உன் சேனலுக்கு வரேன். நீ காசு சம்பாதிக்கிறதுக்கும் அடுத்தவனை ட்ரோல் பண்ணி பேசுகிறதுக்கும் இதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அவர் காசு சம்பாதிக்கிறதுக்கு என் திறமையை காமிச்சு நீ காசு சம்பாதிச்சு என் நல்ல மனசோட சொல்கிறேன். நான் உதவி தான் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா சார் இந்த ஆக்டிங் செஷனை சேர்த்துக்காங்க, ஒரு டான்ஸ் போடுறேன் அதையும் சேர்த்துக்காங்க. நாங்கள் அதை அவங்களே எதிர்பார்க்காது. அதை போட்டு பார்த்தா 5 லட்சம் வியூஸ் பணம். அவங்களுக்கு ஃபேஸ்புக்லேயும் பணம், இன்ஸ்டாலையும் பணம், இதுலேயும் பணம் சார். அவங்களாம் மனசாட்சியே இல்லாதவங்க சார். என்கிட்ட எடுக்கிறதுக்கு நல்ல கண்டென்ட் இருக்குது. சண்டை போட்டு கண்டென்ட் ஆகி காசு ஆகணும் தேவையே கிடையாது. ஏன்னா அதுவுமே நல்லா தான் வியூஸ் போகுது. அப்படி எல்லாருக்கும் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தேன் சார் நிறைய சேனல்ஸ்க்கு. நீங்கள் யார்கிட்ட நீங்கள் நடிப்பு கற்றுக்கிட்டீங்க? அதெல்லாம் எதுவும் கிடையாது சார். ஸ்கூலில் கற்றுக்கிட்டதான் சார். ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் இல்லையா, 6th படிக்கிறப்ப மைக்கை பிடிக்க ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து நாடக போட்டி நடக்கிறப்ப நாங்களாம் ஓன் ஸ்கிரிப்ட், சீனியர்ஸ்லாம் நாடகம் பண்ணுவாங்களா, அதை பார்த்துக்கிட்டேன் சார். இப்போ நான் 6th படிக்கிறேன்னா 7th 8th நாடக போட்டி அப்படின்ட்டு அவங்களாம் பண்ணுறாங்கல்ல, ஸ்கிரிப்ட்டு, அவங்க மேக்கப் போடுறது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே கேப்சர் ஆச்சு. அப்புறம் நானே தனியாக கதை எழுதி வாங்குறான் பசங்களை கூப்பிட்டு நீ ட்ரெயின் பண்ணி. நான் படித்தது பெரிய நிறுவனம், லோயலா காலேஜ் மாதிரி மதுரை சென்ட் மேரிஸ்ன்றது பெரிய நிறுவனம், போட்டிகள் நிறைந்த இடம், எல்லாரும் ஜாம்பவனாக இருப்பான். அவனை அடிச்சு நான் முன்னாடி வரதுனா விஷயம் கிடையாது சார். இப்போ நான் பேசினேன் இல்லை, 6th போய் நான் 5th முடிய வில்லேஜில் படித்தேன் சார். 6th தான் மதுரை சிட்டிக்குள்ளே போகிறேன். அப்போ அங்கே பசங்க பேசுகிறாங்க, குடிகால் எதுவும் இல்லை, பாரதியார் இதை பேசுப்பா அப்படின்னா ஒரு பையன் பேசுகிறான், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு பசங்க பாடி லாங்குவேஜோட பேசுகிறான். எனக்கு அப்படியே முறுக்கு ஏறுது. ஆஹா, என்னடா அது வித்தியாசமாக தெரியுது. ஓ, இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும், நம்மளும் கலந்துக்கொண்டே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தவனும் திறமையாக இருப்பான். நான் அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் ஜித்தனுக்கு ஜித்தன் ஆகிட்டேன் சார். ஓகே சார். அப்போ வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷனில் நம்மளே கதை எழுதி மோன் ஆக்டிங் தனி நடிப்பில் பரிசு வாங்கியிருக்கேன் சார். எல்லாத்தையும் போட்டிருக்கேன் சார். ஸ்பீச் காம்படிஷனில் பரிசு வாங்கியிருக்கேன். இப்போ ஏற்பட்ட நபரை அவர் ஒரு உலகத்தில் இருக்கார். இது எதுக்குன்னா பொறாமை. அவங்களுக்கு வர முடியல, அவங்களால முடியல. ஸோ ஒரு அறிவாளியான ஆட்கள் இவங்களை எதுக்கு இன்டர்வியூ எடுக்கான்னு கேட்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு வளர முடியலன்ற வைத்தறிச்சல், குறுகிய காலத்தில் ட்ரோல் பண்ணால் கூட அதில் ஒரு நியாயம் இருக்கணும். ஓகேங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நம்மளை பற்றி ஒழுங்காக அசஸ் பண்ணல. ஸோ அறிவாளி புத்திசாலி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க, ஓ அப்போ இவன்ட்டு இப்போ இருந்தே தரமாக இருந்திருக்கு வேலடா, இவன் சாதாரண ஆள் இருக்காது, இவனோட ஸ்பீச்சு கண்டினியூஸான டயலாக் டெலிவரி எல்லாம் இருக்குல்ல சார். இதிலலாம் அவங்களோட இன்டெலிஜென்ட் குவாசன்ட் வெளிப்படும் சார். அந்த அடுத்தவங்களோட ஐக்கியூவை அழிக்க நினைக்கிற நிறைய நபர்கள் இல்லாமல் போனாயிருக்காங்க, காணாமல் போயிருக்காங்க. அதில் நிறைய பார்த்துருக்கேன். அதனால தான் கோபி சுதாகர் இப்படி ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கலாமா? எப்படி சார்? இன்டர்வியூ அது நிறைய போட்டி பொறாமைகள் இருக்க தான் சார் செய்யும். ஒருத்தர் வளர்ந்துடக்கூடாது. ஒரு ஆள் வளர்ந்துட்டா இப்படி தான் ஏதாவது கட்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதை அறிவுபூர்வமாக யோசிக்கணும். சாதாரணமாக ஒரு நபர் வர முடியாது. இன்டர்வியூ எடுத்தவங்களை குறைச்சி இன்டர்வியூ சார் நீங்கள் எல்லாருமே கூப்பிட்டு எடுப்பீங்க. நான் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன இன்டர்வியூ எடுங்க நிறைய பேர் போவாங்க, எடுக்க மாட்டாங்க. நான் நடிச்சு காட்டுறதை மக்கள் பார்க்குறாங்க, அதுக்காக எடுக்கிறாங்க. என்னோட பேச்சு பிடிச்சிருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. டைலாக் டெலிவரி பிடிச்சிருக்கு, அதை எடுத்து பார்க்குறாங்க. இந்த பையன் ஹானஸ்ட்டாக இருக்கேன், அதை பார்க்குறாங்க. பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறதில்ல, மக்கள்கிட்ட விளம்பரத்தை தெரிஞ்சு பார்த்துருக்கீங்களா சார்? ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கேன், வர்ற ப்ரொமோஷன்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாரா வேணும்னு பார்க்குறாங்க. சேனல்ஸ்க்குமே எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கேன் சார். அதனால தான் சார் நிறைய தொழில் பண்ணுறப்ப அதில் 20% டிஸ்கவுண்ட்டை சந்திக்கிறது ஜகச்சம். ஓகேங்களா. அந்த மாதிரி சந்திச்சது தான் லேட்டஸ்ட் இஷ்யூஸ். நல்லவங்களே நம்ம 100% சந்திக்க முடியாது. அதே மாதிரி ஹீரோ ஆல்வேஸ் ஹீரோவாகவும் இருக்க முடியாது. சம்டைம் தளர்வுகளை சந்திப்பாங்க. அதுக்காக அவங்க உள்ளே விழுந்துட்டு அர்த்தம் இல்லை, திருப்பி பிளாஸ்ட் ஆவாங்க. ஓகே சார். உங்களுக்கு எப்போ கல்யாணம் சார்? அந்த பார்த்துட்டு இருக்காங்க சார், சீக்கிரம் பிடிக்கணும் சார். அப்படியா? காதல் திருமணமா எப்படி சார்?
அது இறைவன் கையில் இருக்குது சார், எப்படி அமையணுமோ அப்படி தான். இப்போ யாரையா காதலிக்கிறீங்களா? இல்லை சார், இல்லை சார். பொண்ணு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பொண்ணு என்ன சார், எல்லாருக்குமா கண்ணுக்கு லட்சணமாக நல்லா அழகா அந்த மாதிரி தானே எதிர்பார்ப்பாங்க. நாளைக்கு திருமணமான பிறகு நீங்கள் நடிக்கக்கூடாதுன்னு அவங்க தடுத்தாங்க என்ன இல்லை, அதெல்லாம் முதல்ல பேசி தானே பண்ணுவோம். அப்போல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க சார். சார் 100% நம்ம ஹஸ்பண்ட் நடிகர் அப்படின்னா யாரும் உங்களுக்கு பெருமைப்பட மாட்டாங்க. நம்ம இப்படி சொல்கிறோம் சார், ஆனால் படம் பார்த்து ரசிப்பாங்க. ஆனால் சினிமாக்குள்ளே போகும்போது மட்டும் கொஞ்சம் பயம் இருக்கும். இல்லை இல்லை, அப்படி இல்லை. அது நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. மது மாது சூது இதில் மூணுலையும் நம்ம போய் மாட்டிக்கிற கூடாது. சிலர்லாம் ரொம்ப ஹானஸ்ட்டாக கண்ட்ரோலாக இருப்பாங்க. நான் இப்போ அப்படி தானே இருக்கேன். எல்லாரும் என்ன சொல்லிக்கிறது, உனக்கு எந்த கட்டப்பழக்கம் இல்லாதனால நீ இன்னும் அடிச்சு வருவேன்றாங்க. ஸோ அதனால் அது டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் சார். டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். நான் கரெக்டாக இருப்பேன்.